ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிற வார்த்தையை நாம் முக்கியப்படுத்த வேண்டும். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? என்னுடைய ஜெப வாழ்க்கை ஆண்டவர் எப்படி அதை மாத்துறாரு அப்படின்னா, தேவன் செய்யும் காரியம் எனக்கு முதலாவது சொல்லிட்டு தான் அவர் செய்வார். அதில் இருக்கிறீங்களா? ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை, இந்த மேன்மையை உங்கள் வாழ்க்கையில் வைக்க விரும்புகிறார். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? எல்லாவற்றையும் எனக்கு வெளிப்படுத்துவார். நான் தான் அதை சரியாக கவனிச்சிருக்க மாட்டேன். ஆபிரகாமை போல ஜெபிக்கிறவனாய் நான் இருந்தால் என்ன நடக்க போகுது, என்ன சம்பவிக்க போகுது அப்படின்றத முன்னமே எனக்கு சொல்லுகிற தேவனாய் கர்த்தர் இருக்கிறார். கைகளை தலையிலையா சொல்லுங்களேன். என் குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, ஊழியத்தை குறித்து கர்த்தர் முன்னமே அறிவிப்பார். தீர்க்கதரிசிகளை கொண்டு அறிவிக்கிறார். ஆனால் அதை விட ரொம்ப பிரதானமானது, நான் ஆண்டவரோடு கூட வைத்திருக்கிற அந்த உறவு, அந்த தொடர்பு, அந்த கிருபைக்குள் நான் இருப்பதினால் முன்னமே கர்த்தர் எனக்கு அறிவிக்கிறார். அவருடைய வசனத்தினால் சொல்றார். அவருடைய சமூகத்துக்கு வரும்போது அதை நமக்கு அவர் தெரியப்படுத்துகிறார். அதனால் இன்னைக்கு இந்த அனுபவத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அதிகப்படுத்த விரும்புகிறார். ஜெபிக்கும் போது 5 வாரங்கள் நம்ம ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும் நாட்களில் சில காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த காரியங்களை நம்ம அசதியாக எடுக்கக்கூடாது. அந்த காரியங்களை நம்ம லேசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் என்னோடு கூட சொல்லும் காரியங்கள் மிக மிக முக்கியமானது. கைகளை போய் சொல்லுங்களேன், ஆண்டவரே என்னோடு பேசுங்கப்பா சொல்லுங்களேன். ஜபன்றது நான் மட்டும் பேசுறது இல்லை, அவர் என் கூட பேசுறது. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பல காரியங்களை நமக்கு வெளிப்படுத்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நமக்கு வேண்டியது அவருடைய சத்தத்தை கேட்கும் ஒரு ஆற்றல். இந்த காலை வேளையில் கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் செய்யுங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களுடைய சத்தத்தை கேட்கணும், நீங்கள் பேசுகிறத நான் கேட்கணும், உங்களுடைய குரலை நான் கேட்கணும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அப்பாட்ட கேளுங்க. அது சில நேரத்தில் மெல்லிய குரலாக இருக்கும். நான் உட்காந்து கவனமாக கேட்டால் தான் தெரியும். நான் என்னுடைய வாழ்க்கையின் இருக்கிற அலுவல்களில் நான் ரொம்ப அதில் ஈடுபட்டுட்டு நான் நிறைய காரியங்களை செய்து கொண்டு இருக்கும்போது, அலுவலாக இருக்கும்போது கர்த்தர் சொன்ன வார்த்தை சரியாக என் காதில் விழாது. அதனால தான் நான் ஒரு தனித்து சில நேரத்தை எடுத்து அவருடைய சமூகத்தில் உட்காரணும், அவர்கிட்ட ஜெபிக்கணும். ஆண்டவரே அப்படின்னு போனோம். அப்போது அவர் என்னோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் பேசுகிறவர். கையை வச்சு சொல்லுங்க, என் இயேசு பேசுகிறவர், என்னோடு பேசுவார். எத்தனை பேர் அந்த விசுவாசம் இருக்குது? என்கிட்ட பேசுவார், என்னோடு அவர் பேசுவார். பல விதங்களில் கர்த்தர் அவர் நம்முடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறார். நம்ம கையில் பைபிளை கொடுத்துருக்கிறார். இந்த வேதத்தை கேட்கும் இடத்தில் நம்மை வைக்கிறார்.
இந்த வேதத்தின் வார்த்தைகள் என் காதுகளில் விழும்படியான சில நேரங்களில் என்னை கொண்டு வருகிறார் கர்த்தர். அந்த வார்த்தைகள் என் செவிகள் வழியாக என் உள்ளத்துக்குள் போகும்போது அந்த வார்த்தைகள் மூலமாக பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். கையை வை சொல்லுங்க, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நிறைய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் மறைத்து வைத்த காலங்கள் என்று இருந்தது. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். எபேசியர் 3:9. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே 10ஆம் வசனம், துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலம் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. அடுத்த வசனம் 11. இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலம் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபையை எனக்கு அளித்திருக்கிறார். பவுல் சொல்றார், ஆதி காலம் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய மேன்மை இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படுத்தும் காலம். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம வாழ்கிற காலம் ரொம்ப ஆசீர்வாதமான காலம். ஏன்னா தேவன் எதையும் மறைக்க அவருக்கு சித்தமா இல்லை. இயேசுவையே இந்த பூமிக்கு கொடுத்த பிற்பாடு தேவன் எதையும் மறைப்பதற்கு அவர் விரும்பலை. அவரையே நான் மனுஷனாக கொடுத்துட்டேன், மாம்சத்தில் அவரை அனுப்பிட்டேன். இதுக்கப்புறம் நான் மறைக்க வேண்டிய திட்டம் என்று என்ன இருக்கிறது? ஒன்றுமில்லை. எல்லாவற்றையும் நான் இயேசுவின் நிமித்தம் என் பிள்ளைகளுக்கு நான் வெளிப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உபாகமம் 29ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை பாருங்க. உபாகமம் 29:29ஆம் வசனம். உபாகமம் 29:29 வாசிங்க. மறைவானது யாருக்கு உரியது? இயேசுவுக்கு முன்னால நிறைய காரியங்களை தேவன் மறைத்துதான் வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தப்பட்டவைகளோ நியாய பிரமாணத்தின் வார்த்தையின்படி எல்லாம் செய்யும்படி நாம் இது ஒன்று தான் நம்ம கொடுத்துருந்தார். நிறைய காரியத்தை மறைச்சி வச்சிருந்தார். ஆனால் பவுல் சொல்றாரு, ஆதி காலம் முதல் மறைந்திருந்த சகலத்தையும் இயேசு என்னும் ஒரு நபர் மூலமாய் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏசாயா 45:15 சொல்றாரு. ஏசாயா 45:15 வசனம் வாசிங்க. நீர் இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைந்து கொண்டு இருக்கிற. எப்படி இருக்கிறார் ஆண்டவர்?
இயேசுக்கு முன்னால் எல்லாத்தையும் மறைஞ்சு தான் வச்சிருக்கிறார். என்னைக்கு இயேசு என் வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டாரோ எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறார். கைகளை வச்சு சொல்லுங்க, இயேசு எல்லாவற்றையும் நம்ம வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறார். இயேசுவின் ஆசீர்வாதம், என் வாழ்க்கையில் இயேசு இருப்பதனுடைய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, இவ்வளவு காலம் மறைந்திருந்த எல்லா ரகசியங்களும் கர்த்தர் இனி மறைந்திராதபடிக்கு எனக்கு வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். கைகளை வைத்து அலையிலையா சொல்லுங்களேன். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமா? 1 கொரிந்தியர் வாசிங்க. மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். மறைக்கப்பட்டிருக்கிற தேவ ஞானம் பேசப்படுகிறது. தேவன் இனி தன்னை மறைக்கும் திட்டம் அவரிடத்தில் இல்லை. ஏசாயாவில் நம்ம வாசித்தது போல மறைந்திருக்கிறது தான் அவருக்கு மேன்மை அப்படின்னு வசனம் சொல்லுது. உபாகத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நிறைய விஷயத்த நான் மறைச்சி வைப்பேன், அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. உனக்கு எது நான் சொல்கிறேனோ அதை மட்டும் என்ன பண்ண, வந்தியா, உனக்கு தெரிய வேண்டியது தெரிஞ்சால் போதும், அதோடு உன் வாழ்க்கையை அதுக்கு மேலே என்கிட்ட கேள்வி கேட்குறதெல்லாம் வச்சிக்காத அப்படின்ட்டார் ஆண்டவர். இது என்ன அது என்ன அப்படின்னு கேட்காத அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் இயேசு நம் வாழ்க்கையில் வந்த பிற்பாடு ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் சகலத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் அவனுக்கு எப்படி ஒரு காரியத்தை நான் மறைத்து செய்வேன். நான் எப்படி அதை மறைக்க முடியும்? என்னால் முடியாது. நான் எல்லாவற்றையும் அவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். கைகளை வைத்து அலையிலையா சொல்லுங்களேன். இதே தான் ஆண்டவர் நம்மளை பற்றி நினைக்கணும். இன்றைக்கி இந்த காலை வேளையில் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை முக்கியப்படுத்தி அவரை தேடி அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற தேவ பிள்ளைகளாய் நம்ம மாற ஒப்பு கொடுத்தால், ஏதோ ஒரு தற்காலிக நிலையில் அல்ல, நிரந்தரமாய் ஆண்டவரை நோக்கி பார்க்க நம்மை அர்ப்பணித்தால், ஆண்டவர் இனி நமக்கு அவரை மறைப்பதில்லை. கைகளை வைத்து அலையிலையா சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு பிற்பாடு தம்மை முழுமையாய் வெளிப்படுத்தணும்னு ஆண்டவருக்கு விருப்பமே இல்லை. எப்பவுமே மறைச்சு தான் எல்லாம் செஞ்சார். மோசே உட்பட. மோசே ஒரு முறை ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், நான் உம்மை பார்த்தே ஆக வேண்டும் ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஏண்டா இது வரைக்கும் ஒருத்தனை என்ன பார்த்ததே இல்லை. ஏன்னா எவன் என்னை பார்த்தாலும் என்ன பண்ணுவான், செத்தே போயிடுவான்றார். நீ ஏன்டா சாகணும்னு ஆசைப்படுற? இன்னும் கொஞ்ச காலம் உயிரோடு இரு. இல்லை ஆண்டவரை, நான் உண்மை பார்த்தே ஆகணும், நான் பார்க்காமல் நான் இன்றைக்கு போவதில்லை அப்படின்னு மோசே என்ன பண்ணிட்டாரு, ரொம்ப பிடிவாதமாக இருந்துட்டார். அப்போ ஆண்டவர் சொன்னார், சரி பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன், நான் உன்னை மறைச்சிட்றேன். மறைச்சி கொஞ்சம் தான் காட்டினார். ஹலோ, கவனிக்கிறீங்களா? எவ்வளோ தான் காட்டினார்? ரொம்ப கம்மியாக காட்டினார். ஏன்னா அவனே மறைஞ்சிருந்தான். ஒரு கண்மலையின் வெடிப்பில் அவனை உள்ளே வைத்து அவனை அந்த கரத்தினால் மூடி அவருடைய மகிமையை கடந்து போக பண்ணினார். அவன் தேவனுடைய மகிமையினுடைய ஒரு 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 சின்ன ஒரு நிழலை தான் பார்த்தான். ஆனால் என்னைக்கு இயேசு இந்த பூமியில் வந்தாரோ அன்னைக்கே தேவனுடைய முழு மகிமை நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய முழு மகிமை. இயேசுவின் சீஷர்களும் நீங்களும் நானும் இன்னைக்கு இயேசுவுக்கு சீஷர்களாக இருக்கிறது அப்படின்றது வித்தியாசமே இல்லை.
அந்த 12 சீஷர்களைப் போல தான் உங்களை என்னையும் கர்த்தர் இன்றைக்கு தெரிந்து வைத்திருக்கிறார். ஜெபிக்கிற, அவரை பின்பற்றுகிற, அவரை தேடி போகிற அவருடைய பிள்ளைகளாய் சீஷனாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கும் போது தேவன் அவரை ஒருபோதும் ஒரு காலம் என்ன காரணத்திற்காகவும் இனி அவரை மறைப்பதில்லை, முழுமையாய் வெளிப்படுத்துகிறார். கைகளை வைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் முழுமையாய் எனக்கு நீர் வெளிப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே முழுமையாய் நீர் எனக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். நல்ல கையை வைத்து சொல்லுங்க, அல்லேலூயா. எல்லாவற்றையும் நீர் வெளிப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் முழுமையாக வெளிப்படுத்தினா எனக்கு என்ன பாஸ்டர் லாபம் அப்படி நீங்கள் யோசிக்கலாம். எனக்கு என்ன இதில் ஆதாயம் என்ன இருக்குது? ஆண்டவர் முழுமையாக தம்மை வெளிப்படுத்துகிறாருன்னா எதுவுமே எனக்கு ஆச்சரியமே கிடையாது. சொல்லுங்க, எதுவுமே எனக்கு, எல்லாமே எனக்கு முன்னாலே தெரியும். எல்லாமே முன்னால் கர்த்தர் ப்ரிப்பேர் பண்ணிடுறாரு. என் வாழ்க்கையில் நடக்க போகிற, இனி சம்பவிக்க போகிற, இனி வரப்போகிற காரியங்கள் எனக்கு ஆச்சரியமே கிடையாது. எனக்கு சர்ப்ரைசஸே வாழ்க்கையில் கிடையாது. நான் எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு அந்த கதையே நமக்கு கிடையாது. ஹலோ, இல்லை பாஸ்டர் திடீர்னு நடந்தால் தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றவங்க ரலியா சொல்லுங்கள். பரவாயில்ல, காலையில் உஜாராக இருக்கிறீங்களே காலையில். அப்போ இயேசு தன்னை முழுமையாய் நமக்கு வெளிப்படுத்தனுடைய மிகப்பெரிய காரியம் எதுவுமே என் வாழ்க்கையில் திடீர்னு நடக்காது. ஹலோ சொல்லுங்கள், எதுவுமே சொல்லுங்கள், எல்லாம் சொல்லுங்கள். பொருளாதாரமானாலும் சரி, என் ஆரோக்கியமானாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையானாலும் சரி, என் பிள்ளைகள் ஆனாலும் சரி, என் வீட்டுக்காரி ஆனாலும் சரி, என் ஆஃபீஸில் நடக்க போகிற விஷயமானாலும் சரி, எதுவுமே எனக்கு திடீர்னு நடக்காது. எனக்கு முன்னமே கர்த்தர் சொல்லுவார். கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே முன்னமே எனக்கு நீர் வெளிப்படுத்துவீர். அல்லேலூயா. நல்ல கைகளை வைத்து சொல்லுங்க, அந்த அனுபவத்துக்குள்ளே நான் வரேன். என்னை ஒரு ஆபிரகாமை நீர் மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய பார்வையில் நான் அந்த ஆபிரகாமின் ஸ்தானத்தை பெற வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு பேரையும் ஆபிரகாமை போல உங்களை பாவித்து, உங்களை நினைத்து, இவன் ஒரு ஆபிரகாம், இந்த மகள் ஒரு ஆபிரகாம், இந்த சகோதரன் ஒரு ஆபிரகாம், இந்த வாலிப தம்பி ஒரு ஆபிரகாம் அப்படின்னு நினைக்கணும். ஏன்னா அவர் அப்படி நினைச்சார்னா எதையுமே என் வாழ்க்கையில் மறைக்கவே மாட்டார். பவுல் அப்படி நினைச்சார் ஆண்டவர். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, ஆண்டவர் எனக்கு எதையுமே இவ்வளோ காலமாக மறைந்திருந்த விஷயங்களை இப்போவே எனக்கு அதை வெளிப்படுத்தி விட்டார். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அதை தான் செய்ய விரும்புகிறார். எல்லா ரகசியங்களையும், அவர் செய்ய போகிற எல்லா தம்முடைய கிரியைகளையும் கிருபையினால் நமக்கு வெளிப்படுத்த போகிறார். அல்லேலூயா. நமக்கு தேவன் அருளி இருக்கிற கிருபை. இந்த கையில் வைத்து சொல்லுங்க, எனக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு செய்கிறதுனால எனக்கு என்னவோ பெரிய அப்படின்னு ஒரு எண்ணம் இல்லை. கிருபையினால் கர்த்தர் அதை செய்கிறார். அல்லேலூயா. அதே அதிகாரத்தில் அவர் சொல்லும்போது நான் நினைக்கிறேன், எபேசியர் 3ஆம் அதிகாரமா, அதில் அவர் சொல்கிறாரு, அதில் ஒரு வார்த்தை அவர் சொல்கிறாரு, அதில் எனக்கு ரொம்ப அது என் உள்ளத்தை அது தொட்டது. 3ஆம் அதிகாரத்தில் எபேசியர் 3ஆம் அதிகாரம்  முன்னே சுருக்கமாக நான் எழுதியிருந்தேன். நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிந்து கொள்ளலாம். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும்
ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது போல அறிவிக்கப்படவில்லை. தேவன் பலத்த சத்துவத்தினால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனாக்கி பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய, என்ன சொல்றாரு, இந்த ரகசியத்தை சொல்றதுக்கு நான் தான் இருக்கிறதுலே ஒரு சாதாரண ஆளு. ஹலோ, நிறைய பேர் கடவுள் ரகசியம் பேசுறாருன்னா அப்படியே 2 கொம்பு முளைச்சிருது அவங்களுக்கு. அப்படி கர்த்தர் எனக்கு சொல்லாமல் செய்ய மாட்டார் அப்படிலாம் வெளியே சொல்றாங்க. அப்படி இல்லை, இங்கே சொல்றாரு, என்ன மேன்மை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எல்லா தேவ பிள்ளைகளிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிப்பதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. கை வை சொல்லுங்க, கிருபையினால எனக்கு வெளிப்படுத்துறார். கை வை சொல்லுங்க. எனக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாருன்னா உடனே நமக்குள்ள மேன்மை வரக்கூடாது, எனக்குள்ள அந்த ஒரு ஹம்பிள்னஸ் வரணும். கை வை சொல்லுங்க, ஆண்டவரே அந்த தாழ்மையை நீங்க தாங்க. கை வை சொல்லுங்க. இந்த ஜெபத்தில் தொடர்ந்து பங்கு பெற்று கொண்டு இருக்கிற உங்க அநேகருக்கு பல காரியங்களை கர்த்தர் உங்க வீட்டை பற்றி, அல்லேலூயா, உங்களுக்கு தெரிந்த சில நபர்களை பற்றி, ஏன் சபையில பற்றி, சபையில் இருக்கிற காரியங்களை பற்றி, ஆண்டவர் செய்ய போகிற அவருடைய ஊழியத்தை குறித்து, அவருடைய ராஜ்யத்தின் திட்டங்களை குறித்து நிறைய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு அறிவிக்கும் நாட்கள் வரப்போகிறது. கைகளை போய் சொல்லுங்க, ஆண்டவரே கிருபையினால அதை நீர் அறிவிக்கிறீர். நான் பெரிய ஆளாகிறதுக்கு இல்லை, நான் எல்லாரிலும் சிறியவன். கையை போய் சொல்லுங்க, நான் எல்லாரிலும் சிறியவன். அல்லேலூயா. எல்லாருக்கும் நீர் ஆண்டவரை வெளிப்படுத்துகிறவா இருக்கிறீர். ஆண்டவர் எனக்கு சில காரியங்களை வெளிப்படுத்துவார், ஜெபத்தில் வெளிப்படுத்துவார், வேதம் வாசிக்கும் போது வெளிப்படுத்துவார், என் ஆவிக்குள்ள சில காரியங்களை வெளிப்படுத்துவார். பாஸ்டர்மா சொன்ன மாதிரி 5 புலத்தையும் வேலை செய்ய வைக்கணும். என்ன பண்ணா, கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, அப்புறம் உணர்ச்சி, அந்த தொடுதல் எப்பவுமே ஆக்டிவா வச்சுக்கணும். நிறைய பேருக்கு சாப்பிட்றதுல மட்டும்தான் அது இருக்குது. எதில் இருக்குது? வயிற்றுல கொட்டிக்கிறதுக்கு மட்டும்தான் என்ன இருக்குது? ஐம்பொலம். நல்ல கண்ணு தெரியும், இவ்வளோண்டு முடி தெரியுது, அது காஞ்சி போன கருவேப்பிலை கூட இருக்கலாம், தொட்டு பார்த்தா தான் தெரியும். அதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிற. ஐம்பொலம் எதுக்கு வேலை செய்யுது? நல்ல வேலைக்கு சாப்பிட்றதுக்கு தான். இல்லை, போதும், அதுக்கெல்லாம் வேலை செஞ்சது போதும். இனிமேல் கர்த்தருக்காக வேலை செய்யணும். கை சொல்லுங்க, என்னுடைய ஐம்புலங்களும் இயேசு எனக்கு வெளிப்படுத்தும் காரியங்கள் மேல் கவனம் இன்னைக்கு ஆண்டவர் தரார். அதை தான் ஆண்டவர் உங்களுக்கு திறக்கிறார். கையை வை சொல்லுங்க, ஆண்டவர் என்னை சுற்றி நடக்கிற விஷயம், சில மனிதர்கள் பேசும் சில காரியங்கள் என் காதில் விழும்போது டக்குன்னு கர்த்தர் சிலதை உணர்த்தி வைப்பார், சில காரியங்களை என்னை உணர வைப்பார், எனக்கு வெளிப்படுத்துவார். கையை வை சொல்லுங்க, எனக்கு வெளிப்படுத்துவார். கையை வை சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னு பாதியை கேட்டுட்டு அறக்கப்புற சில விஷயத்தை கேட்டுட்டு கர்த்தர் வெளிப்படுத்திட்டான்னு சொல்லக்கூடாது. கரெக்டாக சொன்னீங்க பாஸ்டர், நான் இனிமேல் என் காதை என்ன பண்ண போகிறேன், ஷார்ப்பாக வைக்க போகிறேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் பேசுனாங்க. என்னை பற்றி தான் பேசுனாங்க. அவங்க என்ன பேசுனாங்கன்னு தெரியாது உனக்கு, உன் பேர் மட்டும் நான் வச்சு ஜெகதாம்மா அப்படின்னு சொன்னாங்க. என்னை பற்றி தான் இவங்க ஏதோ பேசியிருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. கர்த்தர் வெளிப்படுத்திட்டார், அல்லேலூயா அப்படின்னு சொல்கிற பைத்தியக்கார கிறிஸ்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன சொன்னாங்க அப்படி இல்லை, அந்த அந்த அறக்க பறக்க கேட்டுட்டு என்னை பற்றி தான் பாஸ்டர் ஏதோ பேசினார், என்னை பற்றி தான் இந்த சிஸ்டர் பேசினாங்க, இந்த லீடர் சும்மா இல்லை, என்னை பற்றி ஏதோ எனக்கு என் முதுகு பின்னால் பேசுகிறாங்க, எனக்கு தெரியும்.
இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண போற? பேசுறவன் பேசதான், என்ன பேசாமல் இருப்பானா யாராவது? ஹலோ, பேசுறவன் அதெல்லாம் தேவையில்லை எனக்கு. கர்த்தர் வெளிப்படுத்தும் காரியம், ரகசியம். கை வச்சிடும். என்னது ரகசியம்? ஏதோ ஒன்றை சொல்ல விரும்புகிறார் ஆண்டவர். ஏதோ ஒன்று நான் பார்க்கறதே இல்லை, திடீர்னு பார்க்க வைப்பார் ஆண்டவர். நான் இப்படி போக விரும்பலை, ஆனால் அந்த இடத்துக்கு போக வைப்பார். ஆவியானவர் என்ன நடத்துவார். ஏன்னா நான் ஒரு ஆபிரகாம். கை வச்சுருங்க. நான் எனக்கு மறைத்து எதையும் ஆண்டவர் செய்யவே மாட்டார். கை வச்சுருங்க. என்னை மறைத்து எதையுமே அவர் செய்ய மாட்டார். நான் ஆபிரகாமா என்னை அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு அப்புறம் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தின விஷயம் யாருக்கு வெளிப்படுத்துறாருன்னா, இயேசுவின் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அந்த வெளிப்பாடு. ஏன்னா இயேசுவையே வெளிப்படுத்தினவர். மோசே கூட வெளிப்படுத்தலை. நியாயப்பிரமாணம் முதல் பைபிள் இருக்கிற 5 புஸ்தகத்தை எழுதினவர் யாரு? அவர் கூட தன்னை வெளிப்படுத்தலை. எவ்வளோ பரிதாபம் இல்லை? அவர் கூட ஏதோ ஒரு என்ன சொல்றது, நம்ம சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், அந்த குத்து மதிப்பா, என்ன சொல்லுங்க, குத்து மதிப்பா சொல்லுவாங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இந்த வார்த்தைலாம் யூஸ் பண்றது இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தமா ஜெகதம்மா? குத்து மதிப்புனா யூகிக்கிறதா? ஃபுல்லா கிடையாது, சும்மா ஏதோ அங்க கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படி சொல்லலாம். ஓரளவுக்கு தான் மோசேக்கு தெரிஞ்சு. ஆனா இயேசு எனக்குள்ள வந்த பிற்பாடு மோசேக்கு தெரியாதது கூட எனக்கு கர்த்தர் தெரியப்படுத்துறார். ஏன்னா நான் ஒரு ஆபிரகாம். ஏன்னா மோசேக்கு முன்னால் ஆபிரகாம் இருந்தார். ஆபிரகாமுக்கு மட்டும்தான் அந்த கிருபை இருந்துச்சு. எல்லாத்தையும் நான் சொல்லுவேன், எல்லாத்தையும் செய்ய. நான் செய்யறதுக்கு முன்னால ஆபிரகாமே கன்சல்டேஷன் பண்றாரு. யாரோட? நான் செய்யட்டுமாப்பா, நான் இதை செய்யலான் இருக்கிறேன். உடனே அவன் அலர்ட் ஆயிடுறான். அவன் ஜெபம் பண்றான், முட்டி போடுறான். ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே, 100 நீதிமான் இருந்தா காப்பாத்துவீரா, 10 பேர் இருந்தா காப்பாத்த. சரி, நீ கேட்கறதுனால என்ன பண்றேன், விட்டுறேன் போ. பாருங்க, அப்படிதான் என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற விரும்புறார். என்னோட தொடர்பில் இருக்கிற, எனக்கு சுற்றி இருக்கிற மக்களை காப்பாற்ற என்னை தேர்ந்தெடுக்கிறார். அன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலை தெரிந்து கொண்டார். என் ரகசியத்தை உனக்கு முழுமையாக நான் கொடுக்கிறேன். எதற்கு? இந்த புறஜாதிகளை நீ காப்பாற்ற வேண்டும். இனி நான் யூத மக்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, அவர்களோடு என்னை விசுவாசிக்கிற என் பிள்ளைகளையும் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் நான் மாற்றுகிறேன். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். இஸ்ரவேலுக்கு நம்மளை பிள்ளைகளா மாத்தல. யாருக்கு மாத்துறாரு ஆண்டவரே? சத்தமா சொல்லுங்களேன். யாருக்கு மாத்துறாரு? ஆபிரகாமின் பிள்ளைகள். அதுதான் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில். அதை ஆண்டவர் இணைக்கிறார். ஏன்னா என்ன, பைபிள் முழுசு நினைக்கிறோம் யூதர்களுக்கு தான் இந்த பைபிள்னு கிடையவே கிடையாது. அறக்க புறக்க தெரிய யூதர்களுக்கு என்ன சொல்லுங்க. ஆமா, ஆண்டவரை பத்தி முழுசா தெரிஞ்சவங்க யாரு? ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு அடுத்தது நான் தான். சொல்லுங்க, நான் தான். ஜெபிக்கிற நான் தான். ஆண்டவருடைய சமூகத்தில் தேடி வர எனக்கு தான், நமக்கு தான் அந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாரு. ஆபிரகாமுக்கு அடுத்தது நடுவில் ஒருத்தன் கூட கிடையாது. தாவீது இருதயத்தை கேட்டவன், அவனுக்கு நிறைய விஷயம் மறைஞ்சுதான் இருந்துச்சு. ஆனால் அவன் எதையுமே கேள்வி கேட்கல. ஏன்னா வசனம் இருக்குது. என்னென்ன? மறைந்திருக்கிறவைகள் எல்லாம் தேவனுக்குரியது. உனக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் என்ன பண்ண, ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருன்ட்டார் ஆண்டவர். நமக்கு மட்டும்தான். என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, உங்களையும் என்னையும் ஆண்டவர் யாரோட இணைத்தார்னா, ஆபிரகாமுக்கு சகலத்தை வெளிப்படுத்துகிற தேவன் அதே நபருக்கு என்னை ஒப்பிட்டு சொல்றாரு, நான் உனக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவேன். இந்த காலை ஜெப நேரத்தில் ஆண்டவர் அதை தான் சொல்றார். எத்தனை பேர் கையை உயர்த்தி, ஆண்டவரே இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும். அல்லேலூயா. வரும் காரியங்கள், நடக்க போகிற விஷயங்கள், இனி சம்பவிக்க போகிற காரியங்கள் எனக்கு நீர் தெரியப்படுத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். கைகளை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே
நீ எப்படியாவது எனக்கு தெரியப்படுத்துவீர். அவருக்கு 1000 வழி இருக்குது. அதனால தான் நம்ம ஐம்புலன் தான் நமக்கு இருக்குது. ஆண்டவருக்கு 1000 வழி இருக்குது. நமக்கு 5 வழி தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. இந்த ஐம்புலங்களை எப்போவுமே கர்த்தர் என்னோடு பேசும் விஷயங்களை உணர்வதற்கு நான் ரொம்ப சென்சிட்டிவாக வச்சுக்கணும். கை வச்சு கர்த்தர் என்னோடு பேசுவதற்கு. அல்லேலூயா. மற்ற மனிதன் பேசுறதை கேட்கக்கூடாது. ஹலோ, மற்ற மனிதர்கள் பேசுறதை குறித்து ரொம்ப சிலர்லாம் ரொம்ப என்ன சொல்கிறாங்க, தொட்டா சிலுங்கி இல்லை, தொடாமலே சிலுகி. ஏன்னா ரொம்ப இவங்க சென்சிட்டிவ். அதான் சொன்னேன், அவங்க பேர் ஏதோ பேசியிருப்பாங்க, அவங்க பேர் போனவுடனே என்னை பற்றி தான் ஏதோ என் முதுகு பின்னால் என்னை சதி திட்டம் போடுறாங்க. நான் ஊழியம் செய்கிறது அவங்களுக்கு பிடிக்கவில்லை. நான் இந்த கல்வாரி சபைக்கு வருவது அவங்களுக்கு பிடிக்கவில்லை. என்னை பற்றி அவர்கள் ஏதோ செய்கிறார்கள். அந்த வெளிப்பாடெலாம் வேணாம், என்னன்னா செஞ்சுட்டு போட்டோம். எனக்கு கர்த்தர் என்ன சொல்கிறார், கை வச்சு சொல்லுங்க. கர்த்தர் என்ன, உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த கிருபை வேணும்? உங்கள் வீட்டின் காரியத்தை வெளியே இருக்கிற ஒரு மனுஷனுக்கு சொல்கிறது முக்கியமா, உங்களுக்கு சொல்கிறது முக்கியமா? ஹலோ, இல்லை பாஸ்டர் யாருக்கா சொல்லட்டும், கடைசியாக எனக்கு சகல் வரட்டுன்றவன் கை தூக்குங்க. நம்ம மனசு எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா? எனக்கு தெரிய வேண்டியது முதலாவது தெரியலையே, எவனோ வந்து சொல்கிறானே. அப்படி ஒரு நிலைமையில கர்த்தர் என்ன விட மாட்டார், என்னையும் விட மாட்டார், உங்களையும் விட மாட்டார். ஏன்னா நீங்களும் நானும் யாரு சொல்லுங்க? ஆபிரகாம். சொல்லுங்க, என் பேர் ஆபிரகாம், உங்கள் பேர் போட்டுங்க பக்கத்தில் ஆபிரகாம். நானும் ஒரு ஆபிரகாம். ஏன்னா என்னைக்கு இயேசு ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கே உங்களையும் என்ன பண்ணிட்டார் ஆண்டவர், ஆபிரகாமின் அந்த சகையை பார்த்து சொன்னார், இன்றைக்கு இவன் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறான். எல்லாத்தையும் கர்த்தர் வெளிப்படுத்துவார். அது மறைஞ்சிருக்கிற விஷயமா இருக்கலாம், பாவமாக இருக்கலாம், வீட்டில் ஏதோ ஒரு சில தப்பு நடக்கிறதா இருக்கலாம், எல்லாவற்றையும் அவர் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நான் ஒரு வசனம் வாசித்தேன், அதை மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்க வரும். 12:1-5 வசனம் வாசிங்க பார்ப்போம். 2ஆம் வசனத்துல வாசித்தா நல்லா இருக்கும். லூக்கா 12:2. வெளியாகப்படாத மறைப்பொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. 3ஆம் வசனம், ஆதலால் நீங்கள் பேசினதும் வெளிச்சத்தில் எங்க பேசணும்னா, மைக் இல்லை, ஸ்பீக்கர் இல்லை, எங்கேயோ நான் பேசினேன். அது என்ன ஆயிடுச்சு, இப்போ ஸ்பீக்கர்ல வந்துடுச்சு. நம்ம ஃபோனில் வேற கொடுத்துருக்காரா, எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறியா? பண்ணு. ஓகே. நீங்கள் அறைகளில் காதலை சொன்னது ஃபோனில் சொன்னாங்க, ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இப்போ எங்கே போயிடுச்சு? இப்போ அது வீட்டுக்கு மேலேனா, வீட்டுக்கு மேலே ஒரு பெரிய ஸ்பீக்கரை போட்டு காதலை பேசுனது எங்கே வந்துடுச்சு? இப்போ ஸ்பீக்கரில் வந்துடுச்சு. இப்போ நம்முடைய வாட்ஸ்அப் தான் ஸ்பீக்கர். உங்கள் வாட்ஸ்அப் இருக்குது பார்த்தீங்களா? இருக்குதா வாட்ஸ்அப்பு? வேலை செய்யுதா வாட்ஸ்அப்பு? கரெக்டாக வேலை செய்யும். அது வேலை செய்யலாம், உங்களுக்கு தலையை கிறுக்க பிடிச்சிருது. என்னாச்சுன்னு தெரியல, போய் பாரு. ஏன்னா அது ஒரு ஸ்பீக்கர், அது வீட்டு மேலே இருக்கிற ஒரு ஸ்பீக்கர். காதலை பேசுறதுல என்ன வந்துடுது, அங்கே வந்துடும். 3ஆம் 4ஆம் போடுங்க. நான் சொல்லுகிறேன், பயப்படாதிருங்கள். 5ஆம் வசனம், நீங்கள் காண்பிக்கிறேன், நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவரும் பயப்படுங்கள். ஆம்,
என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். போதும். எனக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் வெளிப்படுத்துவார். மறைந்து இருக்கிற ஒரு விஷயம் ஒண்ணுமே இருக்க போறதில்லை. முதலாவது எனக்கு தான். நான் ஒரு ஆபிரகாம். எழுதுன்னு ஜெபம் பண்ணோமா ஆண்டவருடைய சமூகத்தில்?